வாழ்க வளமுடன். இன்னைக்கு 11 நாள் விநாயகர் பூஜைக்கு கணேஷ் நிமர்ஜன் அதுக்கு போயிட்டுருக்கோம். வாங்க எங்க ஊர்ல எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து டேங்க் பண்டுக்கு வந்திருக்கோம். இதை உசேன் சாகர்ன்னு கூட சொல்லுவாங்க. ஒன்று பின்னாடி ஒன்று நிறைய விநாயகர் நிமர்ஜனுக்காக வந்து நிற்கிது. அதில் ஒரு தீம் பார்த்திங்கன்னா, கொல்கத்தாவில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை ஜஸ்டிஸ் கேட்டு அது ஒரு கான்செப்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்கள ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். இந்த 11 நாள் ஊரே திருவிழா கோலமாக இருக்கும். ஒவ்வொரு தெருவுலேயும் கம்மினா ஒரு 2-3 விநாயகர் வச்சு ரோடெல்லாம் பிளாக் பண்ணியிருப்பாங்க. பார்த்தா எனக்கு விவேக் காமெடி தான் எனக்கு நினைப்பாகும். டேக் டைவர்ஷன்ன்ட்டு திருப்பதிக்கே போகிற மாதிரி அப்படி தான் இருக்கும். எங்கேயாச்சும் நம்ம போய் ரீச் ஆகணும்னு பார்த்தா அந்த இடமெல்லாம் டேக் டைவர்ஷன்னு போட்டு வச்சுருப்பாங்க. சுற்றி போகிறதா இருக்கும் இந்த 11 டேஸ். எங்களுக்கு நிறைய பேர் ஹைதராபாத்துக்கு டூரிஸ்ட் பிளேஸுன்ட்டு சம்மர் வெக்கேஷனில் வரீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த டைமில் வந்தீங்கன்னா நிறைய விநாயகரை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் இந்த மாதிரி எல்லாம் கூட பார்த்தோம் அப்படின்ற ஒரு திருப்தி கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பார்க்குறதுக்குன்னு நிறைய பேர் இந்த லோக்கல் ஏரியா எல்லாத்தையுமே ஊர்லேருந்து கூட நிறைய பேர் வந்து இந்த விநாயகர் நிமர்ஜன் பார்ப்பாங்க. லாஸ்ட்டு 2 டேஸாக வந்து நிமர்ஜன் நடந்துட்டு தான் இருக்குது. இது வந்து லாஸ்ட் டே. இது வந்து நாளைக்கு காலையில் நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் கூட இதே மாதிரி தான் இருக்கும். நிறைய விநாயகர் இருக்கும். ஃபுல் ஜோஷாக பேண்டு, டிஜே, டான்ஸு, குழந்தைங்கள்லாம் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டோடு நல்லா பார்த்துக்கிட்டு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தா இங்கே ஹைதராபாத்தில் வந்து கைரதாபாத் கணேஷ் வந்து ரொம்ப ஃபேமஸ். என்ன அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஃபீட்டு ஹைட் ஜாஸ்தி ஆகும். அப்படி ஹைட் ஜாஸ்தியாகி 75 ஃபீட் வரைக்கும் ஜாஸ்தியாச்சு. அதுக்கப்பிறகு இப்போது ஒவ்வொரு ஃபீட் கம்மி பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த விநாயகர் முன்னாடி நம்ம போய் நின்னோம்னா குட்டி குட்டி எறும்பு மாதிரி தான் தெரியும். அவ்வளோ பெரிய விநாயகர். அதை வந்து நிமர்ஜன் பண்ணுறதுக்காகவே செப்ரேட்டாக ஸ்பெஷல் க்ரேன் வந்து அதை நிமர்ஜன் பண்ணுவாங்க. அங்கே ஈவினிங் 7க்கே வந்துட்டோம். 10 ஆகுது. எங்களுக்கு டயர்டாகிடுச்சு. இன்னும் காலையில் நான் என்னோடய ஒர்க்குக்கு வேறு போகணும். டயர்டாக இருக்குன்ட்டு நான் எங்கள் பாப்பாவுக்கு சொல்லி இன்னும் போயிடலான்ட்டு எங்கள் குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஆனால் வந்து இன்னும் குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலான்ட்டு ரொம்ப நேரம் ஆசைப்பட்டாங்க. அவங்களுக்காகவே கொஞ்சம் நேரம் இருக்கவும் செஞ்சேன். கடைசியில் இன்னும் டயர்டாக இருக்குதுன்னு கிளம்பிட்டோம் நாங்கள். இங்கே வந்து பார்க்க வரவங்கெல்லாம் ஃபேமிலியாக வந்து நைட்டெல்லாம் இருந்து பார்க்குறாங்க. அதனால் ஒரு பயமும் இல்லை. இல்லை ஃபேமிலிங்களாக இருப்பாங்க. அதனால் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்து பார்க்குறதுல ஒரு பயமும் இல்லை. சேஃப்டியான ஒரு இடத்துல நம்ம நின்றுக்கிட்டு ஃபேமிலியாக நம்ம இருந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு போகலாம் சேஃபாக. வழி நெட்டுக்கும் குழந்தைங்களுக்கு சாக்லேட்டு, ஸ்வீட்டு, பெரியவங்களுக்கு பிரசாதம் இந்த மாதிரி நிறையா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. சாப்பிட்டு வயிறு ரொம்ப அவ்வளோ இருக்கும். ஒரு விநாயகர் 2 விநாயகர்னாக்கா ஏதோ கொஞ்சம் பிரசாதம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இது நிறைய விநாயகர் வர்றதுனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெரைட்டியாக பிரசாதம் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. குழந்தைங்களுக்கு பிடிச்ச லாலிபாப் இருந்து சாக்லேட் நிறைய குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்காங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன். நேரில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத விட பல மடங்கு ஹாப்பினஸ் இதில் தெரியும் கிடைக்கும்.
நிறைய விநாயகர் வந்துகிட்டே இருக்குது. என்னால ரொம்ப நேரம் இருந்து பார்க்க முடியல. இன்னும் விடிய விடிய கூட விநாயகர் வந்துகிட்டே இருக்கும். இது ஹைதராபாத்ல வந்து ஹைதராபாத் கணேஷா ரொம்ப பெருசா இருக்கும். 75 ஃபீட் ஹைட்ல இருக்கும். அதுதான் ரொம்ப பெரிய கணேஷா. எவ்வளவு பெரிய கணேஷாவா இருந்தாலும் 11 டேஸ் மட்டும்தான் இங்க உற்சவம். இது 11th டே எல்லாமே நிமர்ஜனுக்கு போய்கிட்டு இருக்கீங்க. இன்னும் இருந்து விடிய விடிய வந்துட்டே தான் இருக்கும். ஒன்னொன்னு வெரைட்டியா. எப்போவுமே இந்த கர்தாபாத் கணேஷ் தான் லாஸ்ட்டாக நிமர்ஜனுக்கு வரும். இது வர்றதுனால டே எக்ஸ்டென்ஷன் ஆகுது அப்படின்றதுக்காக, டிராஃபிக் ஜாம் ஆகுது ஜாஸ்தி அப்படின்றதுக்காகவே 11th டே மார்னிங்கே இந்த 2 இயர்ஸாக ஃபஸ்ட்டு நிமர்ஜனுக்கு கொண்டு வந்துடுறாங்க.